ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனேயிலே அவர் வியாகுலப்பட்டு கண்ணீர் விட்டு அந்த இடம் இன்றைக்கு அந்த கெத்செமனே தோட்டத்திலே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையார் மிகப்பெரிய ஒரு பேராலயத்தை கட்டி இருக்கின்றார். அதற்கு கொடும் துன்ப பேராலயம் என்று சொல்வார்கள், பேசிலிக்கா ஆஃப் ஆகில். இந்த இடத்துக்கு எதிரே மொழியிலே கத்சமென் என்று சொல்வார். கத் என்று சொன்னால் ஆலை, சமீன் என்று சொன்னால் பிழியப்படுதல் என்று பொருள்படும். ஆகவே இந்த ஆலயம் தற்காலத்தில் சிங்க நுழைவாயில் சாலை என்று சொல்லக்கூடிய ஒலிவ மலைக்கு மேல் செல்கின்ற ஒரு சாலை, எரியோவுக்கு செல்கின்ற 3 சாலைகள் இணைகின்ற இடத்திலே அமைக்கப்பட்டது. இந்த ஆலயம் 1924 ஆண்டிலே கத்தோலிக்க பிரான்சிஸ்கன் சபையினரால் அனைத்து நாடுகளுடைய பங்களிப்போடு கட்டப்பட்ட ஒரு ஆலயமாக அங்கே இருக்கிறது. இதற்கு அனைத்து நாடுகளின் சபை, சர்ச் ஆஃப் ஆல் நேஷன்ஸ் என்று பெயர். கிபி 1666 ஆண்டிலே பிரான்சிஸ்கன் சபையினர் சிலுவை போராளிகளால் அந்த இடத்திலே கட்டப்பட்டு அழிக்கப்பட்ட அந்த திருச்சபையின் மீது மீண்டுமாய் புதிதாய் அவர்கள் ஆலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்தார். பிரிட்டிஷார் ஆட்சி வருகின்ற வரையில் அது முடியாமல் போனது. 1919 ஆண்டு முதல் 1924 ஆண்டு வரை கத்தோலிக்க பிரான்சிஸ்கன் சபையினர் பாக்கிய வசன திருச்சபையையும் டாமினஸ் பிளவிக் கட்டின இத்தாலியாவின் பிரபல கட்டிட நிபுணர் ஆண்டனியோ பார்லுசிடான் இந்த ஆலயத்தை கட்டினார். அது இயேசு கண்ணீர் விட்ட சபை என்று அழைக்கப்படுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த விசேஷமான இந்த கெத்செமனே இரவிலே நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட பகுதி 4 பிரிவாக பிரித்து நாம் உங்களோடு கூட தேவனுடைய செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். முதலாவது, இந்த பெரிய பேரன் நிகழ்வானது மீட்பு கவிஞர் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளையின் அவர்களுடைய பார்வையிலே மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டியாகிய திருச்சபைக்கும் நடைபெற்ற ஒரு நிச்சயதார்த்த விழாவாக அதை அவர் பார்க்கிறார். ஆக அந்த நிச்சயதார்த்த விழா அது எப்படி நடந்தது, எப்படி நடைபெற்றது என்பதை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இரண்டாவதாக, அந்த நிச்சயதார்த்த விழாவின் போது எவ்வளவாக இயேசு கிறிஸ்து திருச்சபையாக மணவாட்டிக்கு அச்சாரமாய் கொடுத்த பரிசு பொருளை, அதை குறித்துதான் ஒரு கேள்வி உலகத்தார் மத்தியில் எழுது. அது என்ன கேள்வி? ஆண்டவர் கொடுத்த அச்சாரம் என்ன என்பதை குறித்து இரண்டாவதாக. மூன்றாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 7 வார்த்தைகளை பேசினார். ஆனால் அவர் சிலுவையிலே பேசும் என்பதாக கெத்செமனே தோட்டத்திலே ஆரம்பித்து 7 வார்த்தைகளை அவர் பேசுவதாக பரிசுத்த விவிலியம் குறிப்பிடுகிறது. அந்த 7 வார்த்தைகளுடைய எல்லா காரியங்களையும் நான் உங்களுக்கு குறிப்பிடாமல் ஒரு சில காரியங்களை மட்டும் நான் மேற்கொள்ளாமல் குறித்து என்னுடைய ஞானத்துக்காக உங்கள் முன் வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கடைசியாக, யாரெல்லாம் இந்த நிச்சயதார்த்த திருவிருந்திலே கலந்து கொண்டார் அவர்கள் அனைவருமாய் நன்றி உள்ளத்தோடு
தேவாதி தேவனுக்கு ஏறெடுக்கிறதானே தூய நற்கனை குறித்துதான் ஒரு சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். இந்த 4 காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத இந்த வேளையிலே முதலாவது காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். மீட்பு கலைஞர் எஸ்.ஏ. கிருஷ்ணபிள்ளை அவர்கள் இந்த நிகழ்வை அவர்களுடைய நிச்சயதார்த்த நிகழ்வாக வைத்தார். ஒரு தலைவன் ஒரு தலைவி இவர்கள் இருவருக்கும் இடையே அளவிடப்பட முடியாத அன்பு, ஒருவரையொரு அதிகமாக நேசிக்கின்றார். தலைவனை காணாமல் தலைவியாய் இருப்புக் கொள்ள முடியும், தலைவியை காணாமல் தலைவராக இருப்புக் கொள்ள முடியும். ஆக இவர்கள் இருவரும் பிரிந்திருக்கிற ஒரு சூழ்நிலை தன்னுடைய தலைவியை பார்ப்பதற்காக தலைவன் ஒரு உபாயத்தை செய்கிறான். என்ன உபாயம் என்று சொன்னால், மடலூர் செல்கிறான். மடலூர் செல்லுதல் என்றால் என்ன என்று ஒரு வேளை நீங்கள் கேட்கலாம். உலக புதுமையை எழுதிய திருவள்ளுவர் அவர் 4 துறவுகள் என்கின்ற ஒரு தலைப்பிலே கடவுளே என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி 86 1131வது குறளிலே ஒரு குறளை சொல்லியிருக்கிறார். காமம் உணர்ந்து வர்த்தினாருக்கு ஏமம் மணல் அல்லது இல்லை வழி. இதுதான் வள்ளுவர் சொல்லி இருக்கிற ஒரு குறள். காமம் உணர்ந்து வருந்தினாருக்கு ஏமம் மணல் அல்லது இல்லை வழி. இதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், காதல் நோயால் உடல் வாய் உள்ளம் வருந்துவோருக்கு தனது நாட்களெல்லாம் விட்டுவிட்டு மடங்குதல் மூலமாய் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதை தவிர வேறு உறுதியான ஒரு துணை இல்லை என்று சொல்லி வள்ளுவர் அங்கே சொல்லுகின்றார். இதை எஸ்.ஏ. கிருஷ்ணபிள்ளை இதை எப்படி பார்க்கிறார் என்று சொன்னால், எம்பெருமானாகிய இயேசு கிறிஸ்து மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகிய திருச்சபையை கரவணிப்பதற்கு முன்பதாக அந்த திருச்சபையாக மணவாட்டியை காண்பதற்காய் சிலுவையாக மடலூருக்கு செல்கிறார் என்று சொல்லி மீட்பு கலைஞர் மிக அழகாக எழுதியிருக்கிறார். சிலுவையாக மடலூருக்கு செல்கிறார். இந்த மடலூரல் என்றால் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். காதலன் என்ன செய்வான்? தனது தலைவி இருக்கிற இடத்திலே அவளை காண வேண்டும் என்பதற்காக பணம் கருத்தினாலே குதிரை போன்ற ஒரு உருவத்தை செய்து அதிலே சக்கரங்களை பொருத்தி அந்த அதனுடைய நடுவில் முன்பை அமர்ந்து கொண்டு தன்னுடைய நண்பர்களை கொண்டு தன்னுடைய தலைவி எந்த இடத்தில் எந்த வீதியில் இருக்கிறார் அந்த இடத்திலே இந்த பணம் கருத்தினாலான குதிரை போன்ற வடிவத்திலான அந்த மணலை இழுத்து கொண்டு போக செய்வார். அப்படி இழுத்து கொண்டு போகும்பொழுது இந்த பணம் கருத்தி இருபுறமும் அப்படியே கூர்மையாக அது மேலும் கீழும் அவனுடைய உடலை பிடிக்கும் போது அந்த ரத்தம் சொட்டு சொட்டாக சுற்றிக் கொண்டே போகும். இதை கேட்கின்ற தலைவி, ஐயோ என் தலைவன், என் காதலன், என் நேசன் என்னை காண்பதற்காக இப்படி தன்னுடைய சரீரத்திலிருந்து சொட்டு சொட்டாக ரத்தத்தை சிந்தி அவர் எனக்காக இப்படி வருகிறாரே என்று சொல்லி உள்ளம் அப்படியே உருகி போகலாம். இதைத்தான் மீட்பு கலைஞர் அதை கிறிஸ்துவை சிலுவை மடலோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறார். அவர் ரொம்ப அழகாக சொல்றார். ஞானம் மேவும் நர ஆத்ம நாயகன் ஓலம் ஆறு புருசு உண்மனர் ஊர்ந்தர் சீலமாக திருத்து திருமண ஓலம் குடைகளும் எழுப்புவோம்.
ரொம்ப அழகா சொல்றார். ஞானம் மேவும் நர ஆத்துவநாயகன் கோதம் நாள் குருசு முன்மரல் உங்கள் சீரமாக திருமண கோலம் உள்ளே குழைந்தோறும் எழுதுவார். எப்படி அந்த தலைவர் தன் தலைவை பார்ப்பதற்காய் மனமூர்ந்து சென்றாரோ அதே போல மணவாளனாகி இயேசு கிறிஸ்து மணவாட்டியாகி திருச்சபையின் கரத்தை பிடிப்பதற்காக அவர் சிறுவியாக மனமூர்ந்து சென்றார். அந்த எருசலேம் நகர வீதியிலே சிறுவியாக மனமூர்ந்து செல்லும் பொழுது சாட்சியினால் அழிக்கப்பட்ட அவருடைய அந்த சரீரத்திலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டா என்ற வீதி முழுவதும் அப்படியே போகும். இதைத்தான் லூக்கா நற்செய்தியில் 22ஆம் அதிகாரத்திலே 44ஆம் வசனத்திலே மிக அழகாக மருத்துவர் லூக்கா அவர் மிகவும் வியாபகப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருத்துளிகளாய் தரையில் விழுந்தது. ஆக இவர்களாக இயேசு கிறிஸ்து மணவாட்டியாக திருச்சபையின் கரத்தை பிடிப்பதற்காக அவரது கெத்செமனே தோட்டத்திலே ரத்தத்தின் துளிகளாய் விழுந்து சுட்டு சுட்டு அந்த ரத்தத்தை எடுத்து மணிகளாய் கோர்த்து திருச்சபையாக தன்னுடைய காதலியாக மணவாட்டியிடம் தந்து, இப்பொழுது நீ வைத்துக்கொள், உனக்கு இதை நான் அச்சாரமாக கொடுக்கிறேன், பிறகு நான் உன்னை கலந்துகிறேன் என்று சொல்லி நாளை தினத்திலே அவருடைய திருமண கோலம் இதை மீட்பு கலைஞர் மிக அழகாக சித்தரித்து காண்பிக்கின்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த நிகழ்வு என்பவராக இயேசு கிறிஸ்து அவர் தந்த அந்த அச்சாரமாக்கிய அந்த ரத்தத்தின் பெரும் துளிகள், அந்த பரிசு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிசு திருச்சபை. அதில் நிறைய பேருக்கு சந்தேகம். உண்மையிலேயே இயேசுவின் சரீரத்திலிருந்து அங்கே ரத்தம் சொட்டு சொட்டாய் வந்ததே, அது எப்படி சாத்தியமாகும்? ஆக ரொம்ப அழகா ஆங்கில வேதம், and being in hand agony he prayed more earnestly and his sweat became like great drops of blood falling down to the ground. இந்த வசனத்தை படிக்கும் பொழுது பலரால் எழுப்பப்படுகின்ற ஒரு கேள்வி அல்லது ஒரு கருத்து யார் என்று சொன்னால், இயேசுவின் தோலில் இருந்து ரத்தம் வந்ததா? இதுதான் அந்த பரிசை பற்றியதான ஒரு கேள்வி. தேவாதி தேவன் தன்னுடைய மணவாட்டியாக திருச்சபைக்கு அச்சாரமாய் கொடுத்து ரத்தத்தின் துளிகளாய் கோர்த்து அது ஒரு மணியாக கோர்த்து அவர்களிடத்தில் கொடுத்து அதை குறித்தான் ஒரு சந்தேகம் இந்த உலகத்தாருக்கு வந்துவிட்டது. உண்மையிலேயே இயேசுவின் சரீரத்திலிருந்து அவருடைய தோலில் இருந்து ரத்தம் சொட்டு சொட்டாய் வந்ததா? உண்மைதானா? அல்லது இயேசுவின் துன்ப கொடூரத்தின் ஆழத்தில் எழுப்பிய அடையாளமாய் அப்படி ஒரு சொல்லப்பட்டதா என்று கேட்கின்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கொலோசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி இதை எழுதியவர் ஒரு பெரிய டாக்டர், மெடிக்கல் ஆபீசர், வைத்தியராகிய லூக்கா. அவர் இப்படி அழைப்பை போல அவர் எழுதியிருப்பாரா என்று சொன்னால் நிச்சயமாக எழுதியிருக்க மாட்டார். இங்கே 2 விதமான பந்தியை நோக்குவது மிக சிறப்பாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன். என்ன 2 விதமான பந்தி என்று சொன்னால், ஒன்று மூல பாஷையிலே பயன்படுத்தப்பட்ட இலக்கணம் என்ன, இரண்டாவது இவரையான கூற்றுக்கு மருத்துவ அடிப்படையில் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திலிருந்து அவர் ஜெபிக்கும் போது ரத்தத்தின் துளிகளாய் விழுந்தது என்று சொல்லுகின்றார்களே,
இதற்கு ஏதாவது மருத்துவ ஆதாரங்கள் உண்டா? என் அன்புடைய பிள்ளைகள், நாம் தண்டாக சிந்தனை செய்து பார்க்கிறோம். ஆம்பிளிஃபைட் நியூ டெஸ்டமென்ட் என்று சொல்லக்கூடிய அந்த வேதாகமத்தில் his sweat become like great clouds of blood dropping down upon the ground. Allah கவனிங்க. His sweat became like great clouds of blood. இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, and being is an agony, his sweat became like great drops of blood falling down to the earth. The Catholic Living Bible lay, for he was in such agony of spirit that he broke into a sweat of blood with great drops falling to the ground. அதன் பிறகு நாம் பார்க்கும் பொழுது ரிவைஸ் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன்ல his sweat became like great drops of blood falling down upon the ground. Authorized King James வெர்ஷன்ல, அதாவது வந்து லண்டன், நியூயார்க், காலின்ஸ் கிளியர் டைப் பிரஸ்ல பிரிண்ட் பண்ண அந்த இதுல, and his sweat was as it were great drops of blood falling down to the earth. The New Testament English Bible வந்து பாப்புலர் எடிஷன்ல, and in anguish of spirit he prayed the moon urgently, and his sweat was like clouds of blood falling to the ground. இந்த இடத்துல நான் சொல்வது நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீங்க. போல என்கின்ற ஒரு வார்த்தை, as it were என்கின்ற பதம் தான் நமக்கு முரணாக தோன்றுகின்றது. அப்ப போலன்னு சொன்னா உண்மையிலே ஒரிஜினலா அந்த அர்த்தம் இல்லை என்கின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். போல as it were என்கின்ற சொல்லுக்கு ஓ செய் என்கின்ற ஒரு பதமும், துளிகள் டிராப்ஸ் கிளாஸ் என்பதற்கு தொரம்பாய் என்கின்ற பதங்கள், ரெண்டு பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ரொம்ப அழகா இப்ரேய மொழியிலே இந்த போல as it were என்கின்ற அந்த வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற ரெண்டு சொற்கள், ஒன்று ஹோசே ஒரு வினையச்சம், துளிகள் டிராப்ஸ் ஆர் கிளாஸ் என்பதற்கான தொரம்பாய் என்கின்ற பதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளது. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ஞான ஸ்நானம் போது தேவனுடைய ஆவியானவர் என்ன பண்றாரு? ரொம்ப அழகா மத்தேயு 3:14 சொல்லப்பட்டிருக்கு. புறாவை போல இறங்கி, the spirit of God descending like a dove, புறாவை போல இறங்கினார். அந்த மார்க் 1:10 அந்த ஸ்பிரிட் லைக் a dove, ரொம்ப அழகா சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, யோவான் 3:32 கூட I saw the spirit descending from the heaven like a dove, புறாவை போல like a dove. Catholic Living Bible and the Holy Spirit in the form of a dove settled upon him. New English Bible RSV Revised Standard Version, popular version, the Holy Spirit descended on him in bodily form like a dove. நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து தந்த அந்த அச்சாரத்தின் மீது உலகத்தாருக்கு ஏற்பட்ட ஒரு சந்தேகம், அவருடைய விலை மதிக்க முடியாத ரத்தத்தின் மீது ஏற்பட்ட ஒரு சந்தேகம், லைஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுத்தாளர், இயேசுவின் ரத்தம் சிந்தினது ஒரு காயத்திலிருந்து ரத்தம் வடிந்தது போன்றதுதான் என்று அவர் சொல்றார். சாகும் என்று சொல்லக்கூடிய அதாவது உடல் பூர்வமான அற்புதத்தின் ஒரு விளைவாகத்தான் ரத்தமும் வியர்வையும் அது மாறவில்லை, அந்த ரத்தமும் வியர்வையும் கலந்த கலவையாகவும் அது மாறவில்லை என்று சொல்றார். காலியட் என்று ஒருத்தர் ரொம்ப அழகா சொல்றார், துளிகளை போல என்கின்ற பதம் ரத்தத்திற்கும் வியர்வைக்கும் இடையே உள்ள அழுத்தத்திற்கான ஒப்புமைப்படுத்துகிறது. இந்த பதம் இயேசுவின் வேர்வை ரத்தத்தினை போன்று அழுத்தமாக அடர்த்தியாக தோன்றியது என்கிற பொருளில் விளக்கப்பட்டிருக்கிறது. 1874 ஆண்டிலே லண்டன் மருத்துவமனையில் மருத்துவராக இருந்த வில்லியம் ஸ்டெவர்ட் என்று சொல்லக்கூடியவர், அவர் ரொம்ப அழகாக அவர் நாம் எழுதிய The Physical Cause of the Death of Christ
என்கிற ஒரு நூலில் ரொம்ப அழகா இரத்த வேர்வை என்பது பயத்திலும் உணர்வுபூர்வமான எழுச்சியிலும் குறிப்பாக திகில் நிறைந்த ஆர்வத்தில் முற்றிலும் நிகழக்கூடியதுதான் என்று வாதிடுகிறார். அவர் சொல்றார், கண்டிப்பா இது நடக்கக்கூடிய நான் அதிகமான பயம், அதிகமான ஒரு அந்த உடலினுடைய அந்த மாற்றம் ஏற்படும் போது இது நிச்சயமாக நிகழும் என்று அவர் சொல்கிறார். 1986 அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறேன் அங்கே பத்திரிகையில் கட்டுரை ஒன்றிலே டாக்டர் வில்லியம்ஸ் எட்வர்ட் என்றவரும் டாக்டர் பிளைட் ஓசெமர் என்பவரும் ரெவரண்ட் டாக்டர் வெஸ்லி கார்டன் என்கிற திருமறை அறிஞரோடு கூட இணைந்து அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். என்ன அறிக்கைன்னு சொன்னால், வியர்வை துவாரத்தின் அளவு, நல்ல கவனிங்க, வியர்வை துவாரத்தின் அளவு உணர்வுபூர்வமான வேதனையில் இருக்கும் வேளையில் ஹேமடிக்ராசிஸ் என்கிற நிலை ஏற்படும். மருத்துவ ரீதியாக அவர் சொல்கிற ஹேமடிக்ராசிஸ் என்கிற மருத்துவ ரீதியான நிலைமை ஏற்படும் போது அப்பொழுது தோல் மிகவும் இழகி உருகி வெடித்து ரத்தம் தோலிலிருந்து வரும். ஆதாரபூர்வமாக அவர்கள் விலகி இருக்கின்றார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து அவர் எந்த அளவிற்கு அவருடைய சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னார். அவர் உணர்வுபூர்வமாக மிகுந்த வேதனையில் இருக்கும்போது அவருடைய தோலானது அதிகமாக அப்படியே அதாவது மெல்ட், அதாவது இழைக்கப்பட்டு அந்த நிலையிலிருந்து அங்கே அங்கே அந்த தோல் துவாரங்கள் வெடித்து பெரிதாகி அதிலிருந்து ரத்தம் சொட்டு சொட்டாய் விழுந்தது என்று சொல்லி வரலாற்றில் நிரூபித்திருக்கின்றார்கள். ஆகவே நான் எப்படி இந்த நிகழ்வு ஆண்டவர் எந்த அளவுக்காய் நமக்காக அவர் வேதனையுற்று தன்னுடைய சரீரம் முழுவதையும் ரத்தத்தின் துளிகளாய் வேதனையை சிந்தினார் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். மூன்றாவது வார்த்தை, இந்த இப்ரமனாகி இயேசு கிறிஸ்து நாளை தினத்திலே 7 வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். சிலுவையிலே முடிந்த 7 வார்த்தைகளை பற்றி மட்டும்தான் நாம் தியானிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிக்கும் முன்பதாக 7 வார்த்தைகளை அவர் பேசியிருக்கிறார். அந்த 7 வார்த்தைகளை குறித்து நாம் அதை பற்றி நாம் சிந்திக்கிறதே கிடையாது. ஆனால் அந்த இன்று வியாழ நிலவிலே அந்த 7 வார்த்தைகளின் சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் நேரம் கடந்து கொண்டே போகிறது, ஏன்னா அதிகமான நேரம் ஆகிவிடும். முதலாவது மத்தேயு நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்திலே கன்னடத்தில் வாசிப்பாங்க. மத்தேயு 26:39. மத்தேயு 26:39 இந்த பாத்திரம் சச்சமுறை விழுந்து என் பிதாவின் பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூறுமானால் நீங்கும்படி செய்யும். உம்முடைய சித்தத்தின்படி ஆகும். இந்த வார்த்தை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூறுமானால் நீங்கும்படி செய்யும். எந்த பாத்திரமும் இந்த கொடும் துயரத்தின் பாத்திரம், வேதனையின் பாத்திரம், அவமானத்தின் பாத்திரம், உடல் உபாதைகளின் பாத்திரம். ஆகவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆயும் என் சித்தத்தின் படிகள் இந்த வியாழன் ஆண்டவருடைய அந்த பாத்திரத்தை நீங்களும் நாம் கையில் எடுத்துக்கொள்ளுங்கள்.
2 சீஷர்கள் யாக்கோபு யோவான் தங்களுடைய பதவிகளை நிறுத்திக் கொள்வதற்காக கடவுளிடத்தில் வந்து கேட்கும்போது அவர் சொல்றார், நான் குடிக்கும் பாத்திரத்தில் உங்களால் குடிக்க முடியுமா? முடியும். ஆபாலோடு எங்களால் நீ குடிக்கும் பாத்திரத்தில் எங்களாலும் குடிக்க முடியும் என்றார். அப்படியானால் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நீங்களும் நான் அந்த பாத்திரத்தை நாம் அந்த உபத்திரமாய் அந்த பாத்திரத்தை நாம் என்ன பண்ணணும்? கையிலே எடுத்துக்கொண்டு திருச்சபையின் விசுவாச குடும்பங்களாகிய நீங்களும் நான் ஆண்டவருக்காக உடைக்கப்பட்ட பாத்திரங்களாய் நாம் மாறணும். இரண்டாவது ஒரு வார்த்தை நான் அதிகமாக விவரித்துக் கொண்டு போக விரும்புவதில்லை. இரண்டாவதாக இந்த ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படும் மத்திய 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்திலே நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த கெத்செமனே இரவிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் பாத்திரத்தை சுமக்கிறவர்களாக மட்டுமல்ல, ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டுமானால் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் அங்கே அவர்களை பார்த்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு இந்த ஜெப வாழ்வை குறித்து அவர் கற்றுக் கொடுத்தார். அவர்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார். பரமனந்த ஜெபத்திலே Jesus taught them 8-fold template of prayers. அதனால அந்த 8 விதமான காரியங்களை இன்றைக்கு நீங்களும் நானும் கூட இந்த கெத்செமனே இரவிலே இங்கே வந்திருக்கிற நாம் அவைகளை நாம் பிராக்டிகலுக்கு நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். Prayer is paternal relationship of a father. Paternal relationship இதுதான் ஜெபம் சொன்னா கடவுளோடு கூட இருக்கிறேன் நம்முடைய உறவு. ஆனால் தான் சொல்றார், அவர் ஃபாதர் who is in heaven, பரமண்டலத்தில் எங்கள் பிதாவே. Prayer is exalting God's name above the nations. ஜெபம் என்பது தேவனுடைய நாமத்தை எல்லா நாடுகளுக்கும் மேலாக நாம் உயர்த்த வேண்டும். அதுதான் முக்கியமானது. Hallowed be thy name. உடைய நாமம் பரிசுத்தப்படுவதா, இதுதான் நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். அவருடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டும். அதுதான் நமக்கு ஆண்டவர் நமக்கு அதுதான் சொல்ற சீஷர்களுக்கு, நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விடுத்திருந்து ஜெபம் பண்ணுங்கடான்ற. அது மட்டுமல்ல, prayer is extending the God's kingdom. Your kingdom come. உடைய ராஜ்யம் வருவதா? ஆண்டவர் ராஜ்யம் எது? ஜாய், மகிழ்ச்சி, பீஸ், சமாதானம், forgiveness, மன்னிப்பு, சாந்தி, meekness, faith, விசுவாசம், temperance, இச்சையடக்கம். இப்போ இதெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் இங்க பூமிக்கு வரணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க. அதான ஜெபம். சோதனைக்கு படாத ஜெபம் பண்ணுங்க. Prayer is modifying our worship will according to the heaven. அதாவது ஜெபம் என்பது you will be done on the earth as it is in heaven. பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாம். ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்றார். ஐந்தாவதாக ஆண்டவர் நாம் சொல்லும்போது prayer is depending on God for our physical needs. நம்முடைய சரீர தேவைகளுக்காக தேவனையே சார்ந்திருக்கிறது. அதான் சொல்றார், give us this day our daily bread. அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Prayer is practicing forgiveness, the nature of God. தேவனுடைய உண்மையான இயற்கை தன் பண்பாகிய அந்த மன்னிப்பை நீங்களும் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வது. அதுதான் அவர் எதிர்பார்த்தான் ஜெபம்ன்ற. அப்போ forgive us as our debts. எங்களுடைய கடன்களை நீர் மன்னியும். நான் மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போய் கடன்கள் ஆண்டவர் சொல்றார், மன்னிக்கணும். எத்தனை முறை மன்னிக்கணும்? 7 முறையா? அதுக்கு அளவே கிடையாது. மன்னிக்கணும்னு அதுக்கு அளவே கிடையாது. நாமும் இந்த மன்னிப்பு என்கின்ற காரியத்திலே நாம் இன்னும் ரொம்ப பின்தங்கியவர்களாக இருக்கு. நாம் சில நேரத்தில் அந்த மன்னிக்கணுன்ற அந்த குணம் நமக்கு வர்றதே கிடையாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் என்ன பண்ணோம்?
மன்னிக்க கற்றுக்கொள்ளும். அதுக்காக தான் ஜெபம் பண்ணணும். ஆண்டவர் தான் சொல்றார், அதை கற்றுக் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் prayer is the armor of God in the spiritual warfare with the enemy. ஜெபம் என்பது இவ்வுலகத்தின் பிசாசோடும் அந்தகார சக்திகளோடும் போராடுகின்ற ஒரு வலிமையான ஆயுதம். prayer is the weapon of our mouth. நம்முடைய வாயுடைய வலிமையான ஒரு கருவி எதுன்னு சொன்னால் ஜெபம் தான். ஆகவே தான் do not lead us into temptation but deliver us from evil. ஆண்டவரே, சோதனைக்கு உட்படாமல் எங்களை தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். prayer is realizing God's glorious and powerful kingdom. Yours is the kingdom, the power and the glory forever. உம்முடைய ராஜ்யமும் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உடையது. என் அன்பு தேவனே, ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்க வேண்டும் என்று அவர் 2வது திருவாய் மலர்ந்தது. 3வதாக நாம் பார்க்கும் பொழுது அங்கே அவர் திருவாய் மலர்ந்த இன்னொரு காரியம் என்று சொன்னார். மத்திய 26:50 ரொம்ப அழகாக சொல்லப்படுகிறது. அங்கே யூதாஸ் காரியர் அவரை காட்சி கொடுத்த வருகிறான். ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், சிநேகிதனே, மை டியர் ஃப்ரெண்ட், எதற்காக இருந்தார் சிநேகிதனே? ஆண்டவர் போதிக்கின்றவர் மட்டுமல்ல, போதனையை சாதனையாய் மாற்றி காட்டுவது. அவர் சொல்லுவது மட்டுமல்ல, சொல்லுவதை செயல்முறையில் செய்து காட்டுவார். அவர் தன்னையே காட்டிக் கொடுக்கிறவனே நண்பனே என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அங்கே உணர்ச்சி படுகிற பேரு பட்டையை எடுத்து மல்குசுடைய காலை வெட்டும் பொழுது அவருடைய அந்த காலை எடுத்து ஒட்ட வைத்து அங்கே ஒரு பெரிய அற்புதத்தையே செய்கின்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் நம்முடைய சத்துருக்களை நேசித்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் நமக்கு இந்த வியாழ நிகழ்வில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியங்கள். அது மட்டுமல்ல, மத்திய 26:52 அங்கே ரொம்ப அழகாக சொல்றார், உன் பட்டயத்தை உரையிலே பட்டயத்தை இருக்கிற பட்டயத்தினாலே சாகும். எத்தனை முறைகளிலே நாம் நம்முடைய பட்டயத்தை உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கிறவனாய் ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறேன். பட்டயத்தை உரையில் பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினாலே சாகும். அன்பினால் நாம் வாழ்க்கொள்வது. அது மட்டுமல்ல, மத்திய 26:64 மனுஷகுமாரன் சர்வ வல்லமை பொருந்தியவராய் வருகின்ற அந்த நாளை நீங்கள் காண்பீர்கள் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய 2ஆம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவராய் இருக்கின்றார். அங்கே இன்னொரு வாசகம் மத்திய 26 யோவான் 18:37 நான் ராஜா நானே, நீ சொல்கிறபடி நான் ராஜா, ஆனால் நீ உலகத்துக்குரிய ராஜாவும். நீங்களும் நம்முடைய பரம ராஜாவாகி இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாய் அவருடைய ஆவிக்கு உட்பட்டு நாம் வாழ வேண்டும் என்று சொன்னார். அவர் என்னென்ன நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவைகள் எல்லாவற்றையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை கடைபிடிப்பது மிக மிக அவசியமாகும். அவைதான் அவர் ரத்தத்தின் துளிகளாய் அதே சொட்டு சொட்டாய் அவருடைய வேர்வை அங்கே வியாபகப்பட்டு அதை ஆண்டவரே வேணாம், நான் எனக்கு எடுத்துக்கணும் அவர் சொல்லியிருந்த எப்போ எடுத்துருப்பான், நான் ஆயும் என் சிந்தத்தில் கடைசியாக ஆண்டவர் அங்கே அந்த அந்த தாய்மார்களை பார்த்து சொன்னார், எனக்காக நீங்கள் அழுங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அவங்க அழுகிறது இருக்காங்கன்னா இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய போறாங்க, அடிக்க போறாங்க, அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, இதுக்காக தான் அவங்க அழுகிறாங்க. எங்களுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையை மறித்து ரத்தத்தை சிந்துறார் என்ற உணர்வோடு அவர்கள் அழல. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அந்த உணர்வோடு இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தத்தை சிந்தினார், இயேசு கிறிஸ்து எனக்காக கண்ணீர் விட்டார், இயேசு கிறிஸ்து எனக்காக ரத்தத்தின் துளிகளால் கரையிலே அவர் விழச் செய்கிறார் என்ற உணர்வோடு நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அதான் உண்மையான ஒரு கடலுக்காக நாம் ஆராதிக்கின்ற ஆராதனையாக அல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கடைசியாக இந்த திருவுருவிலே பங்கு பெற்ற நாம் அனைவரும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாய் ஆண்டவருடைய திருவிருந்திலே பங்கு பெற நாம் அனைவரும்
ஆகையால் இன்றைக்கு கூட இப்பொழுது இந்த செய்தி முடிந்தவுடனே உங்களுக்கு நடக்கும் திருவிருந்து பகிர இருக்கின்றார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த திருவிருந்தை குறித்து ஒரு சில காரியங்கள் மட்டும் ஏராளமாய் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். ஆனாலும் கூட ஒரு சில காரியங்கள் மட்டும் நான் சுருக்கமாய் சொல்லி நான் கடந்து போக விரும்புகின்றேன். கிரேக்க மொழியிலே வந்து யூக்கரிஸ்டோ என்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தி திருவிருந்து. The Greek word Eucharisto, grace and good, including the generally means to thank. நன்றி செலுத்துவதற்கு Paul's use of the word eulogia, 1 Corinthians chapter 10 verse 16, meaning praise or thanksgiving, நன்றி படைப்பு, ஸ்தோத்திர படைப்பு. ஆகவே ஆண்டவர், it was a sign that he loved all to the end. யோவான் வாசிக்கிறோம் அல்லவா, அவர் யாரிடத்திலே அன்பு வைத்தாரோ அவரிடத்திலே கடைசி வரை his love is endless love, முடிவில்லாத ஒரு அன்பு. அதுதான் ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். we are redeemed community, நாம் எல்லாம் மீட்கப்பட்ட ஒரு சமுதாயம். ஆகவே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். இந்த யூக்கரிஸ்டோ என்று சொல்லக்கூடிய இந்த திருநாளிலே, இந்த நாளிலே கூட ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ் இதுல வந்து என்னன்னு சொன்னா, fulfillment of his abundant love, அவருடைய பரிபூர்ணமான அன்பினுடைய நிறைவேற்றம் தான் இந்த இந்த சிலுவை நிகழ்வு, இந்த கெத்செமனே நிகழ்வு, இவர்கள் எல்லாருமே ஒரு முழுமையான அன்பினுடைய நிறைவேற்றமாக நாம் பார்க்கிறோம். We thank for the great redemption. நாம் இந்த மகாபெரிய மீட்புக்காக நாம் நன்றி சொல்ல கடமையுடையவர்களாக இருக்கிறோம். Eucharist as the four action celebration, நான்கு விதமான ஆக்ஷன் செலிப்ரேஷன் என்று சொல்லி இறையர் வல்லவர்கள் சொல்கிறார். என்ன நாலு விதமான சொன்ன, ஜீசஸ் took the cup, அவர் பாத்திரத்தை gave thanks, நன்றி சொல்லி, broke it, அதை உடைத்து, and gave, அதை மீண்டுமாய் அவர்களுக்கு திரும்ப கொடுக்கின்றார். அதை சீசருக்கு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதுதான் வந்து கிரகரி தீட்சை சொல்லக்கூடிய ஒரு பெரிய இறையில் வல்லுநர், லிட்சர்ஜியல் வல்லுநர். இந்த 4 4 ஆக்ஷன் செலிப்ரேஷன் தான் இந்த யூக்கரிஸ்ட் என்று அவர் ரொம்ப அழகாக சொல்றார். இந்த திருவிருந்து எதற்கு அடையாளமாக இருக்கிறது சொன்னார், a symbol of liberation. Jesus uses the Eucharist in the context of Passover meal. பஸ்கா அந்த உணவுக்கு அடையாளமாக இதை பார்க்கப்படுகிறது. Passover meal symbolizes the liberation of the oppression in Egypt. இன்றைக்கு இந்த திருவிருந்து உலக மக்களுக்கு நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒன்றாய் அடையாளமாய் அது இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஹியூமன் எமான்சிபேஷன் என்று சொல்வார். ஒவ்வொரு மனிதனுக்கும் பிசிக்கல் பியூர், ஸ்பிரிச்சுவலி பியூர், மென்டலி பியூர், இதெல்லாம் முழுமையான விடுதலை கொடுக்கக்கூடிய ஒன்றாய் இந்த யூக்கரிஸ்ட் என்று சொல்லக்கூடிய தூய நற்கருணை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். The Eucharist, a call for just economic order. இந்த திருவிருந்து ஒரு சரியான பொருளாதார ஒழுங்கமைப்புக்கு நம்மை அழைக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு நீங்க பார்த்து சொன்னால் நாடு கொடுக்கும் மிகப்பெரிய கொடுத்த பணக்காரர்கள் 3% பேர், பெரும் பணக்காரர்கள் வந்து போதிய வசதி படைத்தவர்கள் 7% பேர், வறுமைக்கோட்டு கீழே இருக்கும் 42% பேர், அன்றாட காட்சிகள் 48% பேர், சமசீரற்ற பொருளாதாரம், அனைவருக்கும் பொதுவான நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, எல்லாம் எல்லாருக்கும் பொதுவாக. ஆனால் the caste and the capitalism are two sides of the same coin. ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக முதலாளித்துவம் சார்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே ஏற்றத்தாழ்வுள்ள ஒரு பொருளாதார ஒரு காரியமான இந்த திருவிருந்து நமக்கு ஞாபகப்படுத்துவது என்னவென்று சொன்னார், சமசீருள்ள ஒரு பொருளாதாரத்தை நமக்கு நினைவுபடுத்துகின்ற ஒன்றாயிருக்கும். ஏற்றத்தாழ்வு இல்லாமல்
அங்கே எல்லாரோடும் கூட இணைந்து அங்கே அனுசரிக்கிற ஒன்றாக இருக்குது. யூகரிஸ்ட் சிம்பிள் ஆஃப் கல்ச்சரல் ரெவல்யூஷன், கலாச்சார ஒரு புரட்சிக்கு அது அடையாளமாக இருக்குது. அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா டேபிள் ஃபெலோஷிப் வாஸ் a central feature of Jesus' ministry and teaching. இது டேபிள் ஃபெலோஷிப்க்கு யார் யார் கொடுப்பாங்க? அந்த டேபிள் ஃபெலோஷிப் for women and sinners and the social outcasts. Jesus challenged the fundamental morality of society, which has defined what was acceptable and what was not acceptable. எது ஏற்றுக்கொள்வது எது ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதை அவர் நல்ல புரிந்து கொண்டு உண்மையான அந்த சமத்துவமான பொருளாதாரத்துக்கு அழைப்பு விடுக்கின்ற அவர் எல்லாரும் ஒருங்கிணைச்சு அங்கே அவங்க சீசர்கள் செம்படமுங்க அவங்கெல்லாம் அப்படியெல்லாம் பார்க்கலாம். ஆண்டவர் எல்லாரையும் கூப்பிட்டு அவர் கடவுளுடைய அந்த பிரசன்னம் நம்மோடு இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய இந்த திருவிருந்து என்பது உண்மையாகவே யூக்கரிஸ்ட் இஸ் a symbol of equality, fellowship with all people. எல்லாரோடு கூட நமக்கு சம அந்தஸ்தோடு கூடிய ஒரு சமத்துவமான ஒரு காரியத்தை நமக்கு அறிவித்துகிற ஒன்றாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, யூக்கரிஸ்ட் இஸ் a symbol of communion of suffering humanity. துன்புறுகிற இந்த மாநிலம் அதோடு கூட தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கின்ற ஒரு அடையாளமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டு இந்த திருவிருந்திலே நாம் பங்கு பெற வேண்டும்.